தமிழக அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநர் RN ரவி திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய பயணம் என்பது டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலவரம் மட்டுமல்லாமல் ஏற்கனவே இது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு நிறைவேற்றி வழங்கிய சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து ஒப்புதல் உரிய நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதில் காலதாமதம் ஏற்படுத்த பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் வாதங்களாக முன்வைத்து உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்பது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதி 200 பயன்படுத்தி அவருக்குரிய அதிகாரத்தை மட்டுமே அவர் பயன்படுத்த வேண்டும். இது போன்ற சட்ட முன்வடிகள் எல்லாம் நிறுத்தி வைப்பது என்பது ஆளுநருடைய பதவிக்கு அழகல்ல என்பது பல்வேறு ஒரு அதிரடியான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த உத்தரவுகளுடைய அடிப்படையில தமிழக அரசு அனுப்பியிருந்த 10 சட்ட மசோதாக்களும் அந்த தினமே ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்பட்டிருந்தது. இந்த நிலையில பல்கலைக்கழக மசோதாவுக்கு வேந்தராக இருந்த ஆளுநர் அந்த பொறுப்பில் தொடரப்பட்டார் என்றும் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் தான் வேந்தர் என்ற போன்ற பல்வேறு மசோதாக்களும் அதில் அடங்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம், அரசியலமைப்பினுடைய நிலவரம், சட்டம் ஒழுங்கு நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்க ஆளுநர் RN ரவி தற்போது டெல்லி புறப்பட்டு சென்றிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.